நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது NN TV, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. விருது பெற்றவர்கள் சார்பில் மதிப்பிற்கும் அன்புக்கும் உரிய அண்ணன் ரவி வீரப்பன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஐயா அருளடியார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் பேரையும் நான் சொன்னேன்னா டைம் ஆகும், மணி 1 மணி ஆகுது. அதனால் வந்திருக்கும் அனைவர்களையும் என்னுடைய சார்பில் வரவேற்கின்றேன். ரொம்ப சந்தோஷமான நேரம். அதாவது நிறைய விருது வாங்கியிருக்கேன், ஆனால் இது முருகன் கையிலேருந்து வாங்கின மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அரசி முத்துக்குமார் அவர்கள் என்னை சுமார் 3-4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அண்ணன் வரணும்னு சொல்லிட்டு. நானும் ஒவ்வொரு முறையும் வரணும்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த முறை அவங்க சொன்னதை மறுக்க முடியல. ரொம்ப நன்றி அரசி முத்துக்குமார். உங்கள் அப்பா ஞாபகம் வருது, சிங்காரவேல் அண்ணன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 16வது ஆண்டு இந்த முருகன் நற்பணி விழாவில் இந்த பூஜையில் இதை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, நான் எல்லா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17-18 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா முறையிலும். இது விருதுங்கிறத விட இதெல்லாம் ஒரு கௌரவ, இப்போ எங்களெல்லாம் கௌரவப்படுத்துறதுங்களாம் ஒன்றும் இல்லை. இது எங்களுக்கு ஒரு ஊக்கம். இன்னும் இப்போ ஏதாவது நல்ல பணிகள் செஞ்சோம்னா இந்த விருது வந்தால் இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஊக்கம் கொடுக்கறது தான் இதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்புரைன்னு சொன்னாங்க, எல்லாரும் சார்பிலையும் நான் ஏற்புரை, அவ்வளோ பேர் சார்பிலையும் நான் ஏற்புரை வாங்கிக்கிறேன். எங்களுடைய அனைவரின் சார்பிலும் அருளடியார் அவர்களுக்கும் திரு 16ஆம் ஆண்டு முருகன் நற்பணி மன்ற பூஜை நடத்தும் முருகன் நற்பணி மன்றத்திற்கும் நம் அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இன்னொன்று இங்கே சௌரிராஜன் இருக்காங்க, அவங்க தான் வரவேற்புரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசி முத்துக்குமார் என்னுடைய பங்காளி செந்தில் செல்லப்பன், இவங்க எல்லாருமே சிறப்பாக நடத்திட்டு வரீங்க. இதை மென்மேலும் தொடருங்க. எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எல்லாருமே என்ன ஆதரவுக்கு கொடுக்குறோம். அடுத்தபடியாக இந்த என்ன பேசணும், ஏற்புரையில் பேசணுன்னா நிறைய பேசலாம். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பழனி பாத யாத்திரை ஐயாட்ட கேட்டேன். 425 வருடம் நகரத்தார், 425 வருஷம். நான் எந்த தலைமுறை பார்த்துங்க, அவங்களுக்கே இப்போ 9வது தலைமுறைன்னா பார்த்துங்க. 425 வருஷம் நடந்துட்டு வரோம். சிறு ஆரம்பிச்சு இன்றைக்கி நகரத்தார் மட்டும் 10,000 பேர் நடக்கிறாங்க. நகரத்தார் 10,000 பேர் நடக்கிறோம். ஆனால் 10,000 பேர் மொத்தத்தில் நடக்கிறவங்க, நகரத்தாரை பார்த்து நடக்கிறவங்க இப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நடக்கிறாங்க. பாருங்கள், இது என்னென்னா, இந்த நடக்கிறது சாமி கும்பிடுறது ஒன்றும் இல்லை. இது ஒரு ஒற்றுமை. இப்போ நம்மளாம் வர்றோம், என்ன சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்லிணக்கம். இந்த சாமி கும்பிடுறதுங்கிறது, சாமி போய் நம்ம கும்பிடுறதை விட எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இது நம்மளுடைய எல்லோரையும் ஒன்று சேர்க்குது. இப்போ நான் முன்னாடிலாம் ஞாபகம் இருக்குது, எனக்கு பூஜை போட்டோம்னா 20 பேர் வருவோம், 40 பேர் வருவோம். இன்றைக்கி அரசி முத்துக்குமாரை கேட்டேன், அன்னை மத்தியானம் பூஜைக்கு 1000 பேர் சாப்பிடுவாங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விழாக்கள் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வைப்பா. ஆனால் இங்கே அவர் செவ்வாய்க்கிழமை பார்த்து வச்சு, செவ்வாய்க்கிழமை இவ்வளோ பேர் வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு சாமியோட உள்ள இதுனையும் ஒரு மரியாதையிலையும் சாமி நம்மளாம் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலையும் வந்ததுனால இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புங்க. இதுதான் எப்பவும் கிடைக்காது. அதனால் எல்லாருமே நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த வெளிப்பெற்ற இடம்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. யாருமே உதவி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. உதவி பண்ணுறேன்னு சொல்கிறதே தப்பு. அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கிறோம். அதுதான் மெயினே ஒழிய உதவி சொல்கிறேன் நீங்கள் சொல்லிடாதீங்க. நம்ம உதவி செய்கிற யாருக்கும் உதவி செய்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. கடவுள் உங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நினைக்கணும் மொழியை. உதவினே இனிமேல் நினைக்காதீங்க. இன்னொன்று இந்த நாங்கள் காரைக்குடி நகரத்தார் சமூகம் 76 ஊர் இருக்கோம். எல்லோரும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க, நகரத்தார் மட்டும் இல்லை. அதுவும் எனக்கு சந்தோஷமான விஷயம். சில இடத்துல போனால் நகரத்தார் மட்டும் இருக்க கூட்டமாக இருக்கும். இங்கே மற்றவங்களுக்கு சேர்ந்து விருது கொடுக்குறதுங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். எல்லாருக்குமே சேர்ந்து நகரத்தார் மட்டும் அனைத்து சமூகத்திற்கும் விழுந்து கொடுக்குறீங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஊக்கப்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். 2-3 எல்லாருமே நல்லா சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுறது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒவ்வொரு கோயிலையும் இப்போலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கோயிலுக்கே போக முடியாது. முன்னாடிலாம் பழனிக்கு போனால் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்போ பழனிக்கு போனீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட் எடுக்கணும், 2000 ரூபா டிக்கெட் எடுக்கணும், 2500 ரூபா கொடுக்கணும், அபிஷேக டிக்கெட் எடுக்கணும். இந்த நார்மலாக சாமி கும்பிட்டு இப்போ எந்த ஊருக்கு நான் போனேன், திருச்செந்தூருக்கு போங்க, திருவண்ணாமலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல, கூட்டம். அப்போ என்ன அர்த்தம்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மக்கள்
எல்லாரும் வந்து அதிகமான பக்தி ஆயிட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே இருக்கலாம். எந்த கோயிலுக்கு எடுத்தாலும் அதே மாதிரி இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. முன்னாடிலாம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே எல்லோரும் போய் சாமி கும்பிட்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம எல்லோரும் வந்து இந்த சாமி கும்பிடுங்கிறது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து விட்டுறக்கூடாது. இந்த பூஜைகள், இந்த படப்பு, இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நடத்தணும். நடத்து எல்லோரும் வந்து சாமி ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோன்னா நல்லா போயிட்டு வாங்க. எல்லா ஊர்லேயும் போய் தரிசிட்டு வாங்க, சாமியை தரிசித்து தன்னிதம் பண்ணி வாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். அனைவரின் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படி மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிறைவாக விருது பெற்றவரை வாழ்த்தி நண்பர் அஜி தினகரன் அவர்கள் 5 மணித்துளிகள் வாழ்த்து வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்னால் ஒரு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ராமேஸ்வரத்தில் நேஷ்னல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது 99வது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தது கண்டனூரை சார்ந்த சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் போய் கேட்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு 21 இயர்ஸ் 21 வயசு இருக்கேன். அப்போ போய் ஐயாட்ட பேசுகிறேன். அங்கே நகரத்தார் விடுதி இருக்காங்க, போய் இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்கணுமையா அப்படின்னு. அப்போ ஐயா எந்த மறுப்புமே சொல்லலை. இப்போ இந்த மஹால் சிவானந்த மஹாலில் இருக்கோம். இது மாதிரி 2-3 மடங்கு பெரிய மஹால். அது ஒன்றுமே சொல்லலை. உடனடியாக கல்வி அப்படின்னு சொல்லவும் உடனடியாக இடத்த கொடுத்தாங்க. ஸோ அவர்கள் போட்ட விதை தான் இன்றைக்கி விருட்சமாக ராமேஸ்வரத்தில் ஒரு நர்சரி ஸ்கூலாக இருந்தது, இன்றைக்கி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தார்கள்லாம் வந்திருக்காங்க, ஐயா உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய டாட்டர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சன்னிலாம் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு முதலில் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய நண்பர் முத்துக்குமார், நாங்கள் கிளாஸ்மேட்டு டீப்ரூட்டோ ஸ்கூலில். அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 ஆண்டுகளாக இந்த நற்பணி மன்றத்தை, ஸ்ரீ முருகன் நற்பணி மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய விஷயம். தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து செயல்படுவதில் உள்ளதுதான் வெற்றி. அதற்கு இணங்க முத்துக்குமார் மற்றும் அவருடைய குழுவினர் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2023ஆம் வருடம், 3 வருடங்களுக்கு முன்னால் முத்துக்குமார் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி நற்பணி மன்றத்தை பற்றி சொல்லி கல்வி வேந்தர் அப்படின்னு மரியாதைக்குரிய அருளடியார் அவர்களுடைய கையால் ஒரு அவார்டு வாங்கினேன். அதற்கு பிறகு நிறைய அவார்டு தொடர்ச்சியாக அடுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சி அவார்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட இந்த மாதம் 10ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர், வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய கையால் சிறந்த பள்ளிக்கான விருது வாங்கினேன் 10ஆம் தேதி. இப்போ 20ஆம் தேதி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அருமையான முருகன் சன்னிதானத்தில் வாங்கக்கூடிய விருது தான் இது. மற்ற விருதுகளோடு இதை ஒப்பிட முடியாது. ஒரு தனித்துவமிக்கமான விருது. இதற்கு பிறகு இங்கே பல்வேறு துறைகளை சார்ந்த கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே விருது வாங்கியிருக்காங்க. அவங்களுமே வாழ்க்கையில் மென்மேலும் உயருவாங்க. அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஈடேறும். அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இது 16வது வருடமாக இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு முப்பெரும் விழாவாகத்தான் பார்க்குறேன். நற்பணி மன்றத்தினுடைய பூஜை, புத்தக வெளியீட்டு விழா, அடுத்து விருது வழங்கும் விழா, இதை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 வருடங்களில் 20ஆம் வருடத்தை நம்ம தொற்றுவோம். ஸோ அதற்குள் நான் முத்துக்குமார்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னேன், இதுக்கு ஒரு தனி இடம், முருகன் பெருமாளுக்கு ஒரு கோயில், தினந்தோறும் அன்னதானம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகணும்.
நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஒத்துழைப்பையும் நம்மளுடைய பங்களிப்பையும் வழங்கி அவர்களுடைய இந்த செயல் ஈடேறுவதற்கு கண்டிப்பாக நம்ம உறுதுணையாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரைக்குடி மாநகராட்சியினுடைய பொறியாளர் பல ஒப்பந்தங்களை செய்து மாநகராட்சியில் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு எடுத்து வரும் அருமை நண்பர் சகோதரர் செந்தில் அவர்கள் வந்து இருந்திருக்கிறார். அவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்கரங்களால் பொன்னாடை பற்றி மகிழ்ச்சி அடைகிறோம். அவரும் நானும் இணைந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு அளித்து வருகிறோம். தினமும் ஒரு 1000 பேருக்கு. ஐயாவிடம் ஆசை பெற்று தான் நான் அவரோடு இணைந்து செய்கிறேன். அண்ணனுடைய தொண்டு மேலும் மேலும் உயர வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பொன்னாடை பூர்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான அலங்காரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ராமகுருக்கள் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்கரங்களால் பொன்னாடை பூர்த்தி மகிழ்கிறோம். நிறைவாக இந்த ட்ரஸ்ட் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அருமை அண்ணன், என்னுடைய வழிகாட்டியாக தந்தையார் மறைவிற்கு பின் என்னுடைய வழிகாட்டியுமான அருமை அண்ணன் சிறுவரப்பட்டி ஏகப்பன் அவர்களுக்கு அவர் தான் இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பில் பொன்னாடை பூர்த்தி மறுபடியும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, எண்கலை வேந்தர் ஐயா ஜெயஎன்எஸ் அவர்களுக்கு அருளாடைய திருக்கரங்களால் பொன்னாடை பூர்த்தி மகிழ்கிறோம். வாழும் ஞானியார் அருள் ஆடியார் அவர்களுடைய ஆசி அனைவருக்கும் வந்துள்ளது என்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விருந்தினரை நாம் சென்னையிலிருந்து வரவழைச்சோம். அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் திரு MS மூர்த்தி. 99/66 அப்படின்ற ஒரு எண்களில் பேர் வச்சுருக்காரு. ஏன்னா நான் நியூமராலஜிஸ்ட் முறையில் அந்த பேரை வச்சு கொடுத்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பழனி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அவர் எடுக்க விரும்புகிறார். அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும். அந்த ஒத்துழைப்பை, அந்த ஆசைகளை சாமி வழங்கி அந்த திரைப்படத்தை மிக விரைவில் துவக்கி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ணன் கருப்பையா அவர்கள் 2 மனிதர்கள் வாழ்த்துறாங்க. அண்ணன் சொன்னபடி ஒவ்வொருத்தரையும் என்னால் பேர் சொல்லி வாழ்த்த முடியாதனால எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு வாழ்த்தை சொல்கிறேன். நகரத்தார் சமுதாயம், நான் ஜாதி அடிப்படையில் சொல்ல, மிகப்பெரிய சமுதாயம். தொண்டு செய்வதற்கு என்று இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நகரத்தார்கள். இத்தனை ஆட்சிமார்களும் செட்டியார்களும் வந்திருக்காங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லும்போது அந்த ஐயானால் இவ்வளோ பேர் அவார்டு வாங்கியிருக்கானா, வாழ்க்கையில் அவள் இன்னும் பெரிய பெரிய ஆள்களாக வர இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் வீரப்பன் அவர்கள் சொன்னார்கள், என்னால் முடிந்த உதவியை நான் செய்து வருகிறேன், உங்களுக்கு இந்த தொண்டை நிறைய செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அண்ணன் வந்து ஒரு கோயில் கட்டி மணிமண்டபம் கட்டணுன்னாங்க. நல்லபடியாக செத்தேன்னா அன்னதானம் போடணுங்கிறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை பாருங்கள். அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருந்தாலும் எல்லாரும் பசியாடுறவளுக்கு உணவு கொடுக்கணும், அந்த கான்செப்ட். அதுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன், என்னால் முடிஞ்ச உதவி, எனக்கிட்ட இருக்க கஸ்டமர் போல் யார்ட்டும் இல்லை. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு 6,50,00,000 நான் வசூல் பண்ணி கொடுத்தேன். அதனால் இந்த நகரத்தாருடைய முருகன் கோயிலுக்கு என்னால் முடிந்த என்னென்ன முடியுமோ
அவ்வளோ கைகாரிகள் நான் பண்ணுறேன். யார் உதவி கேட்டாலும் முத்துக்குமார்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு யார் மூலமாக அந்த உதவி கிடைக்கும்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து துவார் வள்ளிலிங்கம் கோயில் வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய நகரத்தார் 36 பேர் சாமி கும்பிட்ற கோயில் துவார் கோயில். அண்ணன் தலைவராக இருந்தாக்க நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அங்கேயே நாங்கள் 6.5 கோடிக்கு கட்டியிருக்கோம். நகரத்தார் சமுதாயத்தில் அப்படி ஒரு கோயில் பார்க்க முடியாது. பொன்னம்பராதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஆட்சி செட்டி விட்டு ஆட்சி அடைக்கப்பட்டாதே அங்கே தெய்வமாக இருக்காங்க. அவங்கள நினச்சி காரியம் நடத்தும் போது அவ்வளோ நாங்கள் இன்றைக்கி வந்து பழனி போகிறோம்னா அதுக்கு ரொம்ப விரதமாக இருந்து உண்டியல் காணிக்கை எடுத்து எங்கள் படப்பு வீட்டிலேருந்து கொடுத்து விடுவோம். ஐயா வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, அதனால் நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம். வாழ்க்கையில் இன்னும் பெரிய லெவலுக்கு போக போகிறோம். அண்ணனுடைய குடும்பத்தார்கள் மேலும் மேலும் இந்த அழகு ஸ்நாக்ஸு கேட்ரிங் வளர்ந்து மிகப்பெரிய சரித்திரம் படைக்கணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி அண்ணன் அவர்களே. அண்ணன் ராம இளங்கோ அவர்கள் 2 மனிதர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். அருளாடியார் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். முருகன் பக்தி நெறிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கும் இந்த விருது வழங்கும் விழாவிலே விருது பெற்று அமர்ந்திருக்கும் பெரியவர்களை உற்று நோக்குகிறேன், அதிர்ந்து போயிருக்கிறேன். அவர்கள் அனைவரும் தத்தமது துறையிலே சாதனைகள் பல படைத்து வெற்றி கொடி நாட்டியவர்கள். அவர்களுக்கிடையே எளியவன் நான். அவர்களை கட்டி முடிக்கப்பட்ட கோபுரமாக பார்க்கிறேன். நான் கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் செங்கல் என்றாலும் கூட தமிழ் மீள் கொண்ட காதலால் எனக்கு இந்த தகுதி வந்திருப்பதாக நம்புகிறேன். பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை போக்குகின்ற தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் உட்கருத்து. கலிதீர்க்க வந்த கண்கண்ட தெய்வம் எம்மதத்தவரும் சம்மதத்துடன் தம்மத தலைவரனை போற்றும் அருளாடியாருடைய கரங்களால் பெற்ற விருது மிக மகிழ்ச்சியை தருகிறது. அருளாடியார் அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முருகன் பக்தி நெறிமன்றத்தினருக்கும் விருதாளர்களின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணன் அவர்களே. அடுத்ததாக உமா சந்திரிகா மேடம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஸ்ரீ முருகன் நற்பணி ட்ரஸ்ட் சார்பாக இன்றைக்கி விருது வழங்கி என்னை கௌரவித்தமைக்கு நன்றி. அழகு ஸ்நாக்ஸின் உரிமையாளர்கள் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் அலமேலு மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு. எப்பயுமே சின்னதாக மேடை கிடச்சாலும் நாங்கள் அதை சொல்லிடுவோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லணும். நகரத்தார் சமூகத்தினருக்கு வந்து தொழில் பண்ணுறதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ரத்தத்திலே ஊறின ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே செஞ்சிடுறீங்க. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறாங்க, உங்களுக்கு மானிய திட்டங்கள் வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 25,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் மானியம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மானியத்தோடு நீங்கள் வாங்கி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சொந்த பணம் போட்டு பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு பெரிய லெவலில் இப்போ கூட ஜாக் மீட்னு ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம். அந்த சார் கூட சொல்லிட்டு இருந்தார், ஒரு 25 lakhs வரைக்கும் எனக்கு தேவைப்படும் மிஷினரி போடுறதுக்கு அப்படின்னு. அப் டு 5 crores வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. மினிமம் 10 lakhsலேருந்து மேக்ஸிமம் 5 crores வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. PMFME ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் சிவகங்கை மாவட்டத்தோட நோடல் ஆஃபீஸருங்கிற முறையில் சொல்கிறேன். இது ஒரு பின்தங்கிய மாவட்டம். இங்கே நிறைய தொழில் பண்ணுறவங்கிறதுனால அதை ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும், எப்படி உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸை வெளியில் கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அழகு ஸ்நாக்ஸ் முத்துக்குமார் சார் மூலமாக. தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி மேடம். அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துரை வழங்குகிறார். முருகன் நற்பணி மன்றத்தினரால் இந்த 16ஆம் ஆண்டு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விருதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாங்களுங்க செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கோம். அது ஒரு 20 வருஷமாக நடக்குது. அதில் வருஷம் ஒரு 6 பேர் 7 பேருக்கு இந்த விருது கொடுத்துட்ருக்கோம். ஐயாவுமே சில வருஷங்கள் கலந்துட்டுருக்காங்க. சில வருஷங்கள் இந்த
வெவ்வேறு ஊர்களில் பூஜை நடக்கிறனால கலந்துக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, முருகன் முன்னிலையில் அருளாடியார் கையால், அதாவது மங்கள வாத்தியத்தோடு விருது கொடுக்குற ஒரே இடம் இது ஒன்று தான். இந்த முருகன் நற்பணி மன்றத்தார் தான். எனக்கு தெரிஞ்ச ஐயாவும் நிறைய இது விருதுக்கு போயிருக்காங்க. மங்கள வாத்தியத்தோடு எங்கேயுமே விருது கொடுக்கலை, கொடுத்தது கிடையாது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பணி மேன்மேலும் தொடருவதற்கு நாங்களும் மீண்டும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். நிறைவாக 16 ஆண்டு பூஜைக்கும் நம்ம தம்பி ராமநாதன் எங்கள் அரசு இல்லத்தில் ஒருவர். எங்கள் தந்தையார் அவரை பிறவாத மகன் என்று சொல்வார். அவர் உங்களோட தந்தை வாழ்த்தால் தான் நான் வளர்ந்தேன் என்று சொல்வார். தம்பி ராமநாதன் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நான் நடத்தது கிடையாது. எனவே இந்த 16 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு மட்டும் ராமநாதன் வெளிநாடு போயிட்டார். 15 ஆண்டு கலந்து கொண்டிருக்கிறார். இன்றும் நிறைவாக அவர் விட்டார். எனவே அவருடைய ஒரு 4 மணி துளிகள் அவர் பேசிய பின்னர் ஐயா அவர்களை ஆசிரியர் வழங்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி வெற்றிவேல் முருகனுக்கு. சுட்டதிரு நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சொல்லணும். இன்னும் நிறைய பேர் சொல்லலை. இந்த பக்கம் ஒரு 6 பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். விழா நடத்துறவங்க சொல்லணுமேங்கிறதுக்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி இது பஜனை. அதனால சுட்டதிரு நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டது ஒரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து ஓதிடினும் ஆறுமுகம் நிற்கும் முன்னமே. கந்தனடியே நிறைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16மே. சுட்டதிர நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து ஓதிடும் ஆறுமுகம் நிற்கும் முன்னமே. கந்தனடியை நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வர்கள் மனம் ஆறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16மே. வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் சீலனுக்கு, திருவாவினன்குடி பெருமானுக்கு, பழமுதிர்ச்சோலை அழகனுக்கு, திருத்தணி ஆண்டவனுக்கு, திருவேரக பெருமானுக்கு, அள்ளி கொடுக்கும் வள்ளலுக்கு, அன்னம்பாலிக்கக்கூடிய இந்த அருமையான மகேஸ்வர பூஜை அருள்பாலித்துக் கொண்டிருக்கூடிய பெருமானுக்கு அரோகரா. இந்த அற்புதமான இந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் பழனி ஆண்டவனுடைய அருளை பெற்று விபூதி வடிவில் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் அருளாடியாருடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த உரையை துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய முருகன் நற்பணி மன்றத்தார்கள் 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த விழாவை நடத்தி வருகிறார்கள். ஒரு விழாவை நடத்துவது என்பது ரொம்ப பெரிய விஷயம். அதிலும் தொடர்ச்சியாக நடத்துவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை நம்முடைய போற்றுதலுக்குரிய மகாகவி அர சிங்கார வடிவேலன் அவருடைய ஐயாவுடைய மகன் அன்புக்குரிய அண்ணன் திரு அரசி முத்துக்குமார் அவர்களும் அவர்களோடு இணைந்த அன்பர்களும் மிக சிறப்பான ஒரு முறையிலே நம்முடைய இந்த முருகன் நற்பணி மன்றத்தார்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் நடத்தி வருகிறார்கள். ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கரவொலியை அவர்களுக்கு வாழ்த்தாக கொடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் தருவதற்கு எல்லாம் வல்ல பழனியாண்டனுடைய திருவடியை பிரார்த்தித்து, மகாகவி அரசி ஐயா அவர்கள் எப்படி தேசிய கீதம் இந்த நாட்டிற்கு தாகூர் எழுதினாரோ, எப்படி தமிழகத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்தை மனோன்மணியம் எழுதினாரோ, அதே போல செட்டிநாட்டிற்கு இந்த காவடி பாத யாத்திரைக்கென்று பாடலை எழுதியவர் மகாகவி அரசி அவர்கள். ஏனென்றால் அந்த பாடலை படிக்கின்ற போதெல்லாம் நடந்து போகின்ற யாத்திரையாக போகின்ற மக்களுக்கு, பாத யாத்திரிகர்களுக்கு, பயணம் செய்கிறவர்களுக்கு தன்னுடைய பயண களைப்பு நீங்கி புதிய இறகு முளைத்தால் போல் எடுக்கின்ற வேகத்தை தன்னுடைய பாடலால் தந்த ஒரு அற்புத வரகவி அரசி அவர்கள். அவருடைய அன்பு மைந்தர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நூலை வெளியிட்டும் ஒவ்வொரு முறை இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே அன்னம்பாலிக்கு இந்த மகேஸ்வர பூஜை நிகழ்ச்சி நடத்தியும்
முருகப்பெருமானுடைய பஜனை பாடல்களை பாடக்கூடிய நிகழ்வை நடத்தியும் வருகிறார்கள். அதிலே குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த ஆற்றலாளர்களுக்கு அருளாடியார் திருக்கரங்களாலே விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா, சோதனையை மாற்றி சாதனையாக்குவதற்கு யாத்திரை செய்கின்ற மக்களுக்கு இந்த முருகப்பெருமானுக்கு மகேஸ்வர பூஜை இடுகின்ற விழா, வேதனையை தீர்க்கின்ற விபூதி தருகின்ற அருளாடியார் கைகளிலே விருது. எப்படி ஒரு சிறப்பு சாதனை மனிதர்கள், சோதனை நீக்கும் பயணம், அதுபோல வேதனையை நீக்குகின்ற விபூதி மருந்து, இவை மூன்றும் கலந்திருக்கின்ற ஒரு விழா உண்டென்றால் அது காரைக்குடி முருகன் நற்பணி மன்றத்தின் விழாதான். இதை தொடர்ச்சியாக 16 செல்வங்களும் பெறுவது போல 16ஆம் ஆண்டு, நான் ஒரே ஒரு ஆண்டு வெளிநாடு சென்று விட்டேன். இந்த ஆண்டு மட்டும் வராமல் போய்விடக்கூடாது என்று மதுரையில் ஒரு நிகழ்வை முடித்துக்கொண்டு விரைந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்கி நிறைவாக வந்து கலந்து கொள்கிற பெரும் பாக்கியத்தை இறைவன் பழனி ஆண்டவனும் அருளாடியாரையும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே நான் இந்த சூழலில் ஒரே ஒரு சில செய்திகளை சொல்லி நான் விருதாளர்களை வாழ்த்து நிறைவு செய்து கொள்கிறேன். அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இளம் வயதில் பேச ஆரம்பிக்கின்ற பருவம், பேச்சு போட்டிகளில் பேசி வளர்ந்த காலத்தில் ஒரே ஒரு கவிஞர் மீது மிகுந்த ஈடுபாடு. திருமண வீடுகளில் வாழ்த்துப்பா கொடுப்பார்கள். வாழ்த்துப்பா வாங்கி பார்த்தா கீழே அரசின்னு இருக்கும், அந்த பாட்டு மட்டும் தனித்துவமாக இருக்கும். இது எப்படி இவர் எழுதுறாரு, இந்த பாட்டு எவ்வளவு அழகாக இருக்குது, இந்த வார்த்தைகள் எப்படி இவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, இந்த ஐயாவை நம்ம சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் கோவிலூரில் மாநாடு 2002 மாநாடு. அப்போ அந்த மாநாட்டில் எல்லோரும் பேசலாம் பார்வையாளர்கள்னு அழைத்த போது நான் விரைந்து போய் பேசினேன். பேசிவிட்டு கீழே வந்த பிறகு உயரம் குறைவான ஒரு திருத்தமான முகத்தோடு விபூதி பூசி சந்தனம் பொட்டெல்லாம் வைத்திருக்கின்ற ஒரு அருமையான மனிதர் அரக்கை சட்டை போட்டு கீழே இறங்கி வர்றேன். வந்தோடனே என் கையை பிடிச்சி இங்கே வாப்பா அப்படின்னு எங்கள் தந்தையார் பெயர் சொல்லி என்னை அழைத்தார். நான் ஆச்சரியப்பட்டேன், நீங்கள் யார் ஐயா? என் பெயர் அரசின்னார். நான் காலில் விழுந்துட்டேன். எப்படி எங்கள் தந்தையாரை தெரியும்னே? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இல்லை அப்படின்னாரு. நான் தேவோட்டில் தானேப்பா இருந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும்ல அப்படின்னா. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை அவர்கள் நீ வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. சரியான ஒரு முறை கடலூருக்கு போனேன். ஒரு புத்தகத்தை எடுத்தார்கள். ஒரு 8 வரியில் ஒரு பாடல் ஒன்று எழுதி கொடுத்தார்கள். என்னருமை ராதாவின் இனிய மைந்த ராமநாதன் என்பவனை துடிப்பு மிக்காய், மின்னலே என்று உன்னை மிக புகழ்வேன் அத்து உண்மை என்று காட்டி, கண்ணலே கற்கண்டே கருத்து யாவும் கண்களே என புகழும் கலைஞனாக இன்னலே இல்லாமல் காக்கும் நம்மள் இளமுருகை வேண்டுகிறேன் வளர்க வாழ்கன்னு எழுதினார். அவர் எழுதி கொடுத்த வாழ்த்தால் தான் இன்று வரை நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற நன்றி உணர்ச்சியோடு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறேன். நான் எதையும் இங்கு எதிர்பார்த்து வரவில்லை. அரசி முத்துக்குமாரனுக்கு தெரியும், முத்துவீரப்பனுக்கு தெரியும், தமிழரசி ஆட்சி அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும், கண்ணம்மை ஆட்சிக்கு தெரியும், இந்த அரசி பழனியப்பனுக்கு தெரியும், இந்த குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று, அரசி குடும்பமும் நானும் இங்கே இருக்கிற எல்லோரும் அருளாடியார் கரங்களில் தருகிற விபூதி ஒன்றுதான் இந்த மண் எதிர்பார்க்கின்ற பெரிய பிரசாதம். எனவே இங்கு அவர்களின் கரங்களால் பெறுகின்ற விபூதிக்கும் அவருடைய அருளுரைக்கும் சிரித்த முகத்திற்கும் அவர்கள் அருளாடுகிற போது பழனியாண்டவனே அந்த திருமுகத்தில் தருகிற காட்சிக்கும் தான் இந்த செட்டிநாடு காத்திருக்கிறது. அதுதான் இந்த செட்டிநாடு பெற்றிருக்கிற பெரு வரம். அதனாலே ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி இந்த அருமையான சபையில் மிக அருமையாக நீங்கள் எல்லோரும் கேட்கிறீங்க, ரொம்ப அருமையாக ரசிக்கிறீங்க. எங்களோட பழனிக்கு ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க. நான் பாட்டு பாடி ரொம்ப நீங்களாம் அருமையாக பாடினாங்க. புதுக்கோட்டையிலேருந்து அருமை நண்பர் இங்கே வந்திருக்கிறாங்க. அகக்கண் தெரிந்தவர் ஹரிகரன், ஹரிமோகன் என்னுடைய அருமை நண்பர். புறக்கண் தான் அவருக்கு இல்லையே ஒழிய அகக்கண்ணால் ஆண்டவனை தரிசிக்கின்றவர். கண் பார்வை தெரியாத ஒருத்தரை நாங்கள் பழனி கூட்டிகிட்டு போனோம். நேராக அங்கே போய் சேர்ந்து முருகப்பெருமானை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கூட வந்த ஒருத்தர் சொன்னார், உனக்கு தான் முருகனை பார்க்க முடியாது, நீ ஏண்டா வந்தாயினார். இங்கே கேட்க வேண்டிய கேள்வி அங்கே போய் கேட்டார். அப்போ அந்த கண் பார்வை தெரியாதவர் சொன்னார், நான் முருகனை பார்க்க முடியாது, முருகன் என்னைய பார்ப்பேன் இல்லைன்னாரு. முருகன் அவரை பார்க்கிறார். அதனால் கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் பாடுறார். இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு வாசகம் போட்டிருந்தா அங்கெல்லாம் ரொம்ப கையை காலை வச்சு சுத்தமாக இருப்பானா மனுஷன், தப்பு செய்ய மாட்டானா. ஆனால் திருமூலர் சொல்கிறாரு உலகத்துக்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு சார் இது. கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். கண்காணிக்கிறவன் இல்லைன்னு கள்ளத்தனம் நிறைய செய்வான். ஆனால் கண்காணிப்பு கேமரா உலகத்துக்கே ஒருத்தர் இருக்கான். யார்? கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை.
கண்காணிக்கிறவன் இல்லாத இடமே உலகத்தில் கிடையாது. கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. கண்காணிங்கிறத ஒரு கடவுள் கண்காணிக்கின்ற இறைவன் இருக்கிறான் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய மாட்டான். அதை நினைந்துதான் நம்முடைய பெரியவர்கள் வேணும் ஸ்ரீ தண்டாயுதபாணி துணை என்று கையெழுத்திட்டு வணக்கம் செலுத்தி வாழ்ந்தார்கள், அதன்படி நடந்தார்கள். ஒரு முறை ஒரு கடிதத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு நகரத்தார் ஒருத்தர். அந்த காலத்தில் 1960, 50, 40, 50களில் ஒரு கடிதம். என்ன கடிதம்னா, வேணும் ஸ்ரீ தண்டாயுதபாணி துணைன்னு போட்டு முடிச்சாரு. கையொப்பம் போடுற பழக்கம் நம்ம நகரத்தாற்ற கிடையாது. வேணும் ஸ்ரீ தண்டாயுதபாணி துணைன்னு போட்டு கடிதத்தை முடிச்சோன்னா கீழே பேர் போடுற பழக்கம் கிடையாது. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இவர் கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பியிருக்காரு, ஆனால் அது அவர் கையெழுத்து அவரே இல்லை, அவர் சொன்னது கிடையாது, அதனால இது அவருக்கு நான் செலுத்த வேண்டிய பணம் அல்ல என்பது போல ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு எதிர்வாதுரையை பணம் பெற்றுக்கொண்டவர் அந்த எதிர்வாதுரையை நீதிமன்றத்தில் புதிதாக கொண்டு வந்து சேர்த்து, நான் இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து நீதிபதி அவர்களே அது அவருடைய கடிதமே இல்லை, அதுக்கு நான் பதில் கொடுக்கவே இல்லை, நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி ஒரு பதிலை கொண்டு வந்தார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது, நகரத்தார்களில் வேணும் தண்டாயுதபாணி துணை என்று கையெழுத்து இட்டாலே அவர்கள் பெயரின் கையொப்பம் போட்டதற்கு சமம் என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு இறைவனும் நாமும் வேறல்ல என்று வாழ்ந்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். அதனால்தான் இன்றைய தினம் இந்த நம்முடைய முருகன் நற்பணி மன்றத்தார்கள் பழனியாண்டவனை நினைச்சு வணங்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த பஜனை மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய முருகன் பக்தி பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்வில் ஒரே ஒரு செய்தியை சொல்லணும். ஐயா அவர்கள் தருகின்ற விபூதியை ஒரு முறை வெளிநாட்டில் ஜெர்மனில் இருந்தெல்லாம் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஐயா கிட்ட விபூதியை தாங்கன்னு கேட்டு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்னும் வலி தீருதுங்கிறாங்க, வேதனை தீருதுங்கிறாங்க, இதில் எதுவும் கலந்துருக்கான்னு பார்த்துட்டு கடைசியில் முடிவை சொன்னார்கள், நாங்களும் நம்புகிறோம், அதில் வேறு எதுவும் இல்லை, பழனியாண்டவனின் அருள் மட்டுமே இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்களே போற்றி பாராட்டி வணங்கி செலுத்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நாம் இங்கே கண்டிருக்கிறோம். அதில் நம்முடைய அருளாடியார் அவர்கள் இந்த அருமையான சபையில் பேசுகிற போது இதற்கு முன்பு குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது சாதனைகள் அத்தனையும் சாம்பலிலே வைத்தவரே என்கிற வரிகளை நம்முடைய அரசி ஐயா அவர்கள் எழுதிய பாடல் வரியை குறிப்பிட்டிருப்பார்கள். அதனால் 2 அர்த்தம் அதில் வந்துருச்சு. சாதனைகள் அத்தனையும் சாம்பலிலே வைத்தவர்னா நீங்கள் இந்த விபூதியை வாங்கினீங்கன்னா சாம்பல், அந்த விபூதியை வாங்கினீங்கன்னா சாதனை செய்யலாம். இன்னொன்று, சாதனை செய்தவர்களெல்லாம் இங்கே விபூதியை வாங்கி விருது வாங்கலாம். இதை எப்படி அன்னைக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு சில பாடல்களுக்கு கண்ணதாசன் அன்னைக்கு எழுதிட்டு போன பாட்டுக்கு இன்றைக்கி புது விளக்கம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ இந்த விருது பெறுகிறவர்கள் எல்லாம் நினைக்கிற போது இந்த இனிய நிகழ்ச்சியிலே நூலினை வெளியிட்டு அருளாடியார்கள் வெளியிட பெற்றுக்கொண்டிருக்கின்ற பெங்களூர் மண்ணில் நம் நகரத்தார் பெருமக்களுடைய பேர் அடையாளமாக திகழக்கூடிய அற்புதமான மனிதர், தன் சொந்த சுய உழைப்பால் முன்னேறி பெரிய பெரிய அறங்களை செய்திருக்கின்ற ஒரு நகரத்தார், பெரிய பெரிய அறங்களை செய்திருக்கின்ற அற்புதமான மாமனிதர், தன் சொந்த ஊருக்கும் தான் வாழ்ந்திருக்கின்ற இந்த பகுதிக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் பெரும் கொடைகளை அள்ளி கொடுத்தவர், கர்நாடக மாநிலத்தில் வாழ்கிற தமிழர்களில் செல்வாக்குமிக்க தமிழர் என்று போற்றப்படக்கூடியவர், பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ரவி வீரப்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீக சேவை அரசர் என்கிற விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி இருக்கிற எண்கலை வித்தகர் என்னுடைய அருமை நண்பர், அவர் இன்னைக்கு உலகம் அறிந்த ஒரு ஒப்பற்ற எண்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர், நீண்ட நெடிய காலமாக காரைக்குடியில் அறிய பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர். எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொன்னால் அதை செய்யக்கூடிய அளவிற்கு, கேட்டு செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு நிறைய நண்பர் குழாமை வைத்திருக்கிறார். நிறைய அவருடைய ஃபாலோயர்ஸ் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். JNS செல்வன் ஐயா அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஐயா அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். கல்வி வேந்தர் ராமேஸ்வரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நேஷனல் மெட்ரிக் பள்ளியினுடைய நிறுவனர் அண்ணன் அன்பிற்குரிய அஜி தினகரன் ஐயா அவர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை வாழ்த்தாக கொடுப்போம். அதே போல மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற HDFC வங்கியினுடைய பிஸ்னஸ் ஹெட் பெருமதிப்பிற்குரிய என் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்களையும் நான் இனிய வாழ்த்தொழிகளாலே வரவேற்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சியிலே
ஆன்மீக சேவை செல்வர் விருது பெறுகிற காரைக்குடியினுடைய திரு சித ராயப்பன் அவர்களை உங்கள் கரவொலிகளோடு வாழ்த்துகின்றோம். அவங்க தமிழ்கடல் ராயசோ அவர்களுடைய அன்பு வழியிலே தோன்றியவர்கள். மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். ஐயா பெருமதிப்பிற்குரிய காரைக்குடி ராயப்பன் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆன்மீக சேவை செல்வர் விருது பெறுகிறார்கள். அவர்களை நாம் ஒரு மிகச்சிறந்த கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அவர்களுடைய பணி தொடரட்டும். பாரம்பரிய உணவு அரசி வழங்கி பாரம்பரிய உணவு அரசி என்கின்ற ஒரு சிறப்பான பெயரை பெற்றிருக்கின்ற காரைக்குடி திருமதி மீனாள் ராயப்பன் ஆட்சி அவர்களையும் ஒரு கரவொலி கொடுத்து நாம் வாழ்த்துவோம். பல்துறை அரசர் சென்னை திரு MS மூர்த்தி அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் பொறியாளர்களையும் ஒரு கரவொலி கொடுத்து நாம் வாழ்த்துவோம். இவரெல்லாம் பல்துறையை சார்ந்தவர்கள். அதான் பார்க்கும்போது எண்களை வித்தகர் இன்னைக்கு ஆனால் பொதுவாக ஒரு பல பேர் இன்னைக்கு இருக்காங்க. இப்படி தான் ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு ஜாதகத்தை கொடுத்து உடனே அவர் சொன்னார், நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போங்க அப்படின்னார். ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் அதுக்கு வந்தவர் சொன்னார், இல்லை வேறு ஊர் சொல்லுங்க அப்படின்னார். ஏன் நான் தான் ஜோசியர், நீ பார்க்க வந்தவன், நான் தான் ஊர் சொல்லணும் பரிகாரம், நீ போகணும்னார். இல்லை நீங்கள் இன்னொரு ஊர் சொல்லுங்க அப்படின்னார். கண்டிப்பாக இல்லையா, நீ ராமேஸ்வரத்துக்கு போறியா இல்லையா, இல்லை இன்னொரு ஊர் சொல்கிறீங்களா இல்லையான்னார். இவர் ஏன் போக மாட்டேங்கிற ராமேஸ்வரத்துக்குனாரு. அதுக்கு வந்தவர் சொன்னார், எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான்னாரு. நான் அங்கேருந்தேன் வந்திருக்கேன், இப்போ நான் ஊருக்கு போகணும், வேறு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது மாதிரி சில இடங்களில் ஜோதிடங்களில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே எண்களை வித்துகிறவர்கள். அதுபோல் பாரம்பரிய உணவு, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பாரம்பரிய உணவுகளையும் சிறப்பான நம்முடைய உணவுகளையும் நாம் போற்றக்கூடியவர்கள். இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. வேகாத உணவுகளை வேகமாக சாப்பிட்டு வேகமாக போயிடுறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் பாரம்பரியமாக இருக்கணுங்கிற அளவுக்கு அதை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் MS மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொறியாளர் ஐயா, நீங்கள் கட்டிட பொறியாளர் துறையில் இருக்கிறீங்க. அதான் மெட்ராஸில் ஒருத்தர் போய் சொன்னார், ஐயா நான் வீடு கட்டணும்னாரு. உடனே அதுக்கு இவர் கேட்டார், என்னையா அதுக்கு பட்ஜெட் வரும்னு இவரே கேட்டார் அந்த இன்ஜினியர்கிட்ட. அவர் சொன்னார், கீழே கட்டணும்னா 15 லட்சம் வரும், மேலே கட்டணும்னா 7 லட்சம் வரும்னாரு. நம்மளால் சொன்னார், மேலே மட்டும் முதல்ல கட்டுங்க, அப்புறம் கீழே கட்டிக்கலாம். எங்கள் ஐங்கரன் பார்க்குறாரு. இந்த மாதிரிலாம் சில ஆட்கள் வருவாங்க. அதை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதை தாண்டி MS மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு பல்துறை அரசர் விருது பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அதே போல் பாலையூரை சார்ந்த திரு SPR வெங்கடாஜலம் செட்டியார் அவர்கள் அடிப்படையிலே பல்வேறு சூழல்களிலிருந்து முன்னேறி இன்றைக்கு திரிவேணி எர்த் மூவர்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய பொது மேலராக உயர்ந்து அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழக்கூடிய மண்ணிலே நம்முடைய 1000 ஜன்னல் வீடு போல 100 ஜன்னல் வீடை கட்டி, அதுக்கே நம்ம பாராட்டு கொடுக்கணும், 100 ஜன்னல் வீடை உருவாக்கி இருக்கிறார். பாலையூர் திரு SPR வெங்கடாஜலம் செட்டியார் அவர்களை ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். பொதுவாக செட்நாட்டில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் என்னென்னா, என் நண்பர் மதுரை முத்து வீட்டுக்கு வந்தாருன்னா சொல்லுவார், இந்த முன்னாடி நம்ம வீட்டில் முகப்பில் வாசலில் சைக்கிள் வச்சுருப்போம். அவர் கேட்பார், இந்த சைக்கிள் எதுக்கு சமயக்கட்டுக்கு போகிறக்கான்னு கேட்பார். ஏன்னா வீடுகள் அவ்வளோ நீளமாக பெருசாக இருக்கும். அதை பூரா பாரம்பரியத்தை இன்றைக்கி பாதுகாக்காமல் மேங்கோப்புகள் பூரா கடைத்தெருவுக்கு இன்றைக்கி பார்வைக்கு வந்துருச்சு. அதை தாண்டி அந்த வீடை பராமரிக்கணும், ஒரு வீடை 100 ஜன்னலில் ஒரு வீடை புதுசாக கட்டணும்னு எண்ணம் கொண்டு அதை கட்டுறாரு பாருங்கள். அதுதான் அதில் ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுபோல் சேவை பொறியாளர் சிகரம் ஆமுத்துப்பட்டினத்தை சார்ந்த செக்காலைக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு நாவண்ணா நாச்சியப்பன் அவர்கள். அவர் நீண்ட காலமாக சேவைக்காகவே அறியப்படுகின்ற ஒரு அற்புதமான மனிதர். அவரை எல்லா துறை சார்ந்த சேவைகளையும் நாச்சியப்பனை பார்க்க முடியும். அவர்கள் தமிழ் மற்றும் ஆன்மீகம் மற்றும் சமூகம் என்று பல்வேறு துறைகளில் தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடியவர்கள். அவர்களுடைய இல்லத்தில் ஒரு திருமணம் நடந்தது, மகள் திருமணம். அந்த திருமணம் 2014 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டு தானே? ஏன்னா அன்னைக்கு தான் நான் பிள்ளை போனேன். அதனால் முதல் நாள் அன்னைக்கு இவர் வீட்டில் பேச கூப்பிட்டாரு. தேவகோட்டை ராமநாதனாக நான் கடைசியாக பேசியது அவர் வீட்டில் தான். அதனால் எனக்கு மறக்க முடியாது. பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் வீட்டில் பேசினேன். அதனால் அப்புறம் நாட்டரசங்கோட்டை ராமநாதன் பண்ணேன். அதனால் ரொம்ப நன்றி. அதனால் இந்த மாதிரி நானும் ஒரு ஜோசியராக மாறிட்டேன்னு நினைக்காதீங்க, உட்காருங்க அப்படி. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் ஐயா, நம்ம நாட்டரசங்கோட்டை ராமநாதனாக மாறுவதற்கு முன்பு அவர் வீட்டில் தான் நிறைவான நிகழ்ச்சியில் பேசினேன். ராமநாதன் என்ற சுப்பிரமணியன். அதனால் அவர் எங்கள் சொந்தக்காரங்களால அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கார் அவர். அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே திருப்பணி சேவை செல்வர் விருது பெறக்கூடிய பி அழகாபுரியை சார்ந்த திரு LIC கருப்பையானன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து வாழ்த்த வேண்டும். பொதுவாகவே இந்த இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். நான் நிறைய இன்சூரன்ஸில் பேச போகும்போது சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்படிங்கிற LIC பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கரங்கள் போய் இந்த விளக்கு எரியறதை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர்
ஏதேனும் ஒரு சூழல் அவங்க வந்து போயிட்டா கூட அந்த குடும்ப விளக்கை இரு கரங்களால் வந்து காப்பாற்றி அந்த விளக்கை தொடர்ச்சியாக எரியச் செய்கின்ற பணியை எல்ஐசி செய்கிறது என்பதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய கருப்பையானன் அவர்கள் அதை மிக சிறப்பாக அந்த இன்சூரன்ஸுகளை எல்லாம் பிடித்து மிக சிறப்பாக அந்த பணியை செய்து வருகிறார். அதனால் அவர்களுக்கு நம்முடைய திருப்பணியும் செய்து வருகிறார், நிறைய கோயில்களுக்கு செய்து வருகிறார். அவர்களுக்கு மிகப்பெரிய கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அதன் தொடர்ச்சியாக கல்லுப்பட்டியை சார்ந்த திரு ஜெயேந்திர வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் திரு ஜே கிருபாகரன் அவர்கள் ஹோட்டல் பிரசிடென்ட் அவர்களுக்கு உணவுத்துறை அரசர் என்கிற விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பணியின் காரணமாக வர இயலவில்லை. அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். சரி, விருது வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். அதனால் ரொம்ப சிறப்பு என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா பொதுவாக நான் வரல, அதனால் நான் இப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி தான் எங்களோட ஒருத்தர் திருக்கோஷூர் தெப்பத் திருவிழாவுக்கு அந்த விளக்கேற்றுவோம்ல 22 பேர் எங்களோட ஒன்றா போயிருந்தோம் சார் விளக்கேற்றுறதுக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் காணாமல் போயிட்டான். 21 பேரும் ஒவ்வொரு திசையாக போய் தேடுறான். இந்த பையன் மைக்கில் போய் சொன்னான், என்னோட வந்த 21 பேரை காணவில்லைன்னா. அந்த மாதிரி நம்ம வந்து அவர் வந்துட்டு போயிட்டாரு, நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன் மைக்கில். அதனால் டாக்டர் பெருமதிப்பிற்குரிய ஆறுமுகசாமி அருட்சேவகர் விருது பெறக்கூடிய டாக்டர் வி நந்தகுமார் அவர்களையும் நாம் கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அவர்கள் ஆறுமுகசாமி சித்தர் வந்து ஒரு பெரிய அருள் நலம் வாய்க்க பெற்றவர்கள். விராலிமலையில் வந்து இருந்தாங்க. இப்போ ஒரு செட்டியார் போயிருந்தார் விராலிமலைக்கு. விராலிமலைக்கு போயிருந்தபோது சாமி வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற விளாரி செடி இருக்கிற காட்டில் கொண்டு போய் என்னை வச்சிருந்தார், என்னை கூட்டு போயிருந்தார். அப்படி நம்ம ஐயா அவங்க வந்து கோட்டையூரை சார்ந்த அக்கண்டி குடும்பத்தை சார்ந்த ஐயா அவர்கள் தான் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்து சிதம்பரம் மணி என்ற சிதம்பரம் அவர்கள் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்து நம்முடைய எழில் நகர் இப்போ இருக்க பகுதியில் கொண்டாந்து அவர்களை வைத்தார்கள். பெரிய அருள் ஆற்றல் வாய்ந்த ஆறுமுக சுவாமி அவர்கள், எச்சிக்கலையும் போக்கும் ஆறுமுக சுவாமிகள். நம்ம வந்து அதை எச்சிக்கு பொறுக்கின்னு மாற்றிட்டோம். எச்சிக்கலையும் போக்கும் சுவாமிகள் அவர்களை நாம் வணங்குகின்றோம். அவங்க டாக்டர் வி நந்தகுமார் அவர்கள். சிறுதொழில் வழிகாட்டி அரசு என்கிற விருது பெறுகிற அசிஸ்டன்ட் டைரக்டர் MSME மதுரை திருமதி உமா சந்திரிகா அவர்களையும் உங்கள் கரவொலிகளால் வாழ்த்துவோம். சிறு தொழிலால் மேன்மையடைந்து இன்றைக்கு நம்முடைய அருளாடியர் கரங்களிலே விருது பெறுகிறார்கள். இலக்கிய சேவை செல்வர் விருது பெறுகிற மேனாள் செயலாளர் சிதம்பரம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய மேனாள் செயலர் மதிப்பிற்குரிய கண்டனூர் திரு ராம இளங்கோ ஐயா அவர்கள் தமிழ் தொண்டர் என்று அழைக்கப்படுவருடைய அன்பு மைந்தர். அதனால் அவருக்கு வந்து இலக்கிய சேவை செல்வர் என்ற விருது கொடுப்பது என்றும் சிறப்புக்குரியதுக்கு இன்னும் மென்மேலும் மணிமகுடம் சூட்டுவது. எனவே அவருடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று கரவொலிகளால் நாம் அவரை வாழ்த்துவோம். அடுத்ததாக தொழில் வேந்தர் விருது பெறுகிற மகாராஜா சூப்பர் மார்க்கெட் காரைக்குடி திரு M கெவின் அவர்களையும் நாம் கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். அவர்கள் இப்போ ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் ஒன்று கட்டி அவங்க சமூகத்தார் சார்பில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதில் அடியன் தான் வர்ணனை நிகழ்த்தி இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அந்த கோயில்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள். மிகச்சிறந்த தொழிலையும் காரைக்குடி நடத்தி வருகிறார்கள். அவருக்கும் கெவின் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முருகன் அருட்சேவகராக ஆன்மீக பாடகராக திகழக்கூடிய அண்ணன் இந்த விழாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பாடக்கூடிய கோட்டையூர் திரு S ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்பொழுது முருகன் அருட்சேவகர் என்கிற விருது வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுபோல் தணிக்கை சேவை வேந்தர் என்று விருது பெற்றிருக்கிற ஒக்கூர் திரு PL நாராயணன் அவர்கள் ஆடிட்டர், கண்டனூர் திரு அரசிப்பழ பெரிய கருப்பன் அவர்களுக்கும் ஒரு கரவொலி கொடுத்து நாம் வாழ்த்துவோம். அன்பு தம்பி அரசி ஐயாவோட பேரன், நான் அவரை அப்போ தான் நேரடியாக பார்க்குறேன். அதனால் அரசிப்பழ பெரிய கருப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது கணக்கில் வந்து பொதுவாக நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமாக இருப்பாங்க, சில ஆட்கள் கொஞ்சம் கணக்கு ரொம்ப எளிமையாக வராது. அது இருந்தால் தான் ஆடிட்டர் துறை வரைக்கும்லாம் போக முடியும். இப்படி தான் ஒரு பேங்க்கில் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க ஒரு வங்கியில். அப்போ நம்ம ஆட்கள்லாம் இன்டர்வியூக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் சில ஆட்கள் போட்டதில் இங்கே பேங்க்கில் வந்து இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க. மேனேஜர் உட்காந்து எல்லோரும் உட்காந்து இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா எவ்வளவு? நம்மால் போனவங்க பூரா இன்டர்வியூவில் போயிருக்கேன். அதில் ஒரு ஆள் நம்மால் போனவன் 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா எவ்வளவுன்னு கேட்ட கேள்விக்கு 23ன்னு. ஒரு மாதம் கழித்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. அவன் போய் ரொம்ப வீட்டுக்கு போய் தான் அவன் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 24. நம்ம தெரியாமல் 23ன்னு சொல்லிட்டா நமக்கே வேலை கொடுத்துருக்காங்கன்னு 1.5 மாதம் கழித்து மேனேஜர்கிட்ட போய் கேட்டேன், இதெல்லாம் ஒரு பேங்கா? ஏயா 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா எவ்வளவுன்னு கேள்வி கேட்டேன். நான் 24ன்னு ஆன்சர் சொல்கிறதுக்கு பதிலாக 23ன்னு சொன்னேன். எனக்கே வேலை கொடுத்துருக்கி, இதெல்லாம் ஒரு வங்கியான்னு இருக்கேன். அதுக்கு அந்த மேனேஜர் மெதுவாக சொன்னார், சத்தம் போடாத, 2000 பேர் வந்தவன்லே நீ ஒருத்தன் தான் விடைக்கு பக்கத்தில் வந்த, மற்றவன் பூரா 7000 8000ங்கிறேன். அதனால் நான் உனக்கு தான்ப்பா வேலையை கொடுத்தோம்னா, அதனால் நியரஸ்ட் டு கரெக்டுப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்க முடியாது, கரெக்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம். அதனால் வந்து மிக சிறப்பாக ஆடிட்டர் பணியை செய்கின்ற
ஒக்கூர் PL நாராயணன் அவர்கள் மற்றும் கண்டனூர் திரு அரசிப்பழ பெரிய கருப்பன் அவர்களுக்கு ஒரு அரங்கறைந்த கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். தணிக்கை சேவை வேந்தர்களுக்கு நிறைவாக காரைக்குடி மற்றும் அந்தமானில் PKPP & Co சென்னையிலும் நடத்தி வரக்கூடிய சென்னை திரு K பிரசாந்த் அவர்களும் ஆடிட்டராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த விருதினை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல இன்னிசை மன்னர் அருமை நண்பர் புதுக்கோட்டையை சார்ந்த திரு K ஹரிமோகன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்து இன்னிசை மன்னர் என்கிற விருது வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். கந்தன் அருட்சேவகர் என்கிற விருது பெற்றிருக்கிற தேனி திரு SN முத்துக்கண்ணன் ஸ்ரீராம் சிட்ஸ் இந்தியா பிரைவேட் சீனியர் டிவிஷனல் மேனேஜர் அவர்களுக்கும் உடைய கரவொலி கொடுத்து வாழ்த்துவோம். மற்றும் இந்த இனிய சூழலிலே அலங்கார வேந்தராக இருக்கக்கூடிய சீனாராமனா சொன்ன பழனிமலை செட்டியார் மற்றும் ராமக்குருக்கள் அவர்களுக்கும், ஏன்னா பழனிமலை ஐயா அவர்கள் வயதிலே பெரியவர்கள், அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து வாழ்த்தன முருகன் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வருவாங்க. பள்ளத்தூர் அழகப்பையா அவர்களுக்கும், அதுபோல பல்வேறு சூழல்களில் உதவுகின்ற பெருமக்கள் மற்றும் நன்றிகுறை நல்க இருக்கக்கூடிய CRM செந்தில் என்கிற செல்லப்பண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய S சௌரிராஜன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய பேச்சு, ஏன்னா பள்ளையம் போடுறதுக்கு எல்லாம் வந்துருச்சு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். முருகப்பெருமான் மீது நம்ம எவ்வளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். கொஞ்சம் அமைதியாக பூஜை முடியட்டாமா? அம்மா அம்மா ஆமாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காருங்க. சரவணனே கொஞ்சம் உட்கார சொல்லுங்கள். அதாவது ஒரு நகரத்தார் ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. அவர் என்ன பண்ணார், ஒரு முறை வந்து இந்த ஒவ்வொரு ஷீல்டு இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை சொல்லிடுறேன். ஆட்சியவர்கள், தமிழரசி ஆட்சியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இவங்களுக்கு கவிதை எழுதி மிக சிறப்பாக அந்த கவிதையை வந்து தமிழரசி ஆட்சியவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுங்க. மீனா தமிழரசி முத்துவரப்பன் அந்த கவிதைக்கு இசை வாசிக்கின்ற எங்களுடைய வேதமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், அவங்க உடல் நலத்தோட நீண்ட காலம் வந்து இந்த நாதஸ்வர இசைக்கலைக்கு பெரிய தொண்டு செய்யணும். அதனால் அவங்களுக்கு நாதஸ்வர இசை மணிக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த அருமையான சொல்ல உடனே நம்ம நகரத்தாரில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கப்பல் பயணம் மேற்கொண்டு போன போது ஒரு கப்பல் நிறைய பொருள் வருது, அங்கே சம்பாரித்த பணம் பர்மாலேருந்து இவர் ஒரு கப்பலில் வர்றாரு. அப்போ இவர் நினைக்கிறாரு, நம்ம பயணிகள் கப்பலில் வர்றோம், சரக்கு கப்பலில் அந்த பொருள்லாம் வருது, நல்லபடியாக முருகா என்னை கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லும்போது புயல் காற்று அடிக்குது. இவ்வளவு புயல் அடிக்குது, என்ன பண்ணுறாங்க போது ஒவ்வொருத்தரும் அந்த புயலில் ஒவ்வொரு சாமியை வேண்டுறாங்க. இவர் முருகா என்னை காப்பாற்று, நல்லபடியாக கொண்டே சேர்த்துட்டீங்கன்னா உன் கோயிலுக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணுறார். நல்லா கேட்டுக்குங்க, வாசகம் ரொம்ப முக்கியம் முருகன்ட்ட. முருகா நல்லா என்னை பார்த்துக்க, முருகா என்னை நல்லபடியாக கொண்டே சேர்த்தினா உன் கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கிறார். அதே மாதிரி அடித்த புயல் காற்று அப்படியே அமைதியாகி உயிர் தப்பிச்சு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. பொருளும் வந்து சேர்ந்துருது. ஊருக்கு வந்தோடனே நைட்டு அப்படியே வந்து மெதுவாக படுக்கிறாரு. வீட்டில் நினைக்கிறாரு, முருகா என்னை காப்பாற்றிட்ட, நான் எந்த கோயில் முருகனுக்கு பண்ணுறதுன்னு தெரியலை, முருகா காப்பாற்றினேன், நம்ம எந்த குன்னக்குடிக்கு பண்ணுறதா, பழனிக்கு பண்ணுறதா, இல்லை திருச்செந்தூருக்கு பண்ணுறதா, உன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் என்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் எதை பண்ண முடியும், முருகா நீ காட்டு, எனக்கு எந்த கோயில்னு நீ காட்டுங்கிறார். கனவுல முருகன் வந்து சொல்கிறாரு, படுத்திருக்கும்போது, நீ நாளைக்கு உன் மாட்டு வண்டியில் ஏறி உட்காரு, அந்த மாடே அந்த கோயிலுக்கு போகுங்கிறார். ஆச்சரியம் சார், நடந்துச்சு. இவர் என்ன பண்ணார், அதே மாதிரி எல்லா பொருள்லாம் எடுத்து வச்சுக்கின்னு உட்காந்து மாட்டு வண்டிக்காரரோட மாடு மேலே ஏறி உட்கார்ந்தார். மாட்டு வண்டிக்காரர் அசந்து தூங்கிட்டார். மாடு சாலையில் போகுது. அந்த காலத்தில் மாடு போகும், அது வாட்டுக்கு எந்த சிக்னல் எதுவும் கிடையாது, எந்த ஆக்சிடெண்ட்டும் வராது, அது வாட்டுக்கு அழகாக போய் சேர்ந்துடும். கரெக்டாக நேராக போய் அந்த மாடு ஒரு கோயிலில் நிற்கிது. விடிஞ்சு பார்த்தா காலையில் ஒரு மலை மேலே முருகன் கோயில் இருக்குது. ஊரணியில் குளிச்சுட்டு மேலே முருகனை போய் கும்பிட்டு, அப்பா இந்த கோயிலுக்கு தான் திருப்பணி பண்ண போகிறேன்னு காமிக்கிறதுக்கு தான் நீ கூட்டியாந்தியான்னு அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தவர், சரி சும்மா போக வேண்டாம், பக்கத்தில் நல்லா மாடு விற்கிதுங்கிறாங்க, மாடு வாங்கிட்டு போகணும். பக்கத்தில் ஒரு ஊருக்கு போனார், மாடு விற்கிற ஊர். அந்த ஊரில் போய் மாடு வாங்கினார். மாடை வாங்கினு வந்து திருப்பி இந்த முருகன் கோயில் இருக்க ஊர்லேயே மாடை வாங்கினு வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு, அந்த கல்லில் கட்டி போட்டு பக்கத்தில் படுத்தார். படுத்துட்டு காலையில் எந்திரிப்போம்னு எந்திரிச்சா மாடை காணோம். முருகனுடைய சோதனை. உடனே நேராக போய் அந்த காலத்தில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். காவல்துறையில் பெரிய அவங்க ஜீப் எடுத்துக்கிட்டு தேடி போனால் ஒரு மாட்டை ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். நிப்பாட்டினாங்க. இவர் எந்த மாடை வாங்கினாரோ அதே மாடை தான் அவன் கொண்டு போகிறான். நேராக நீதிமன்றத்துக்கு வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வந்து ஆங்கிலேய நீதிபதி இருக்கார், செட்டியாரும் போய் நிற்கிறார். மாடு, அந்த மாடை பிடிச்ச திருடன். அப்போ திருடனை பார்த்து கேட்குறாரு நீதிபதி, இது ஒம்புட்டானுங்கிறார். ஆமாங்கிறான். செட்டியாரை பார்த்து இது உங்கோட்டா, ரெண்டு பேரும் ஆமாங்கிறாங்க. அப்போ இந்த திருடன் விவரமாக ஒரு கேள்வி கேட்டான்,
இவர் அந்த உள்ளூர்காரர் இல்லைங்கிறது திருடனுக்கு தெரியும். இவன் கேட்டான், இவர் விட்டு தான் மாடுங்கிறாரில்ல, இந்த மாடை விட்டால் இவர் சொந்த ஊரில் போய் இந்த மாடை நிற்குமா வீட்டிலேன்னு கேட்டான். ஏன்னா இவர் எங்கேருந்து வாங்கியாந்துருக்காரு? வேறு சந்தையிலேருந்து வாங்கியாந்துருக்காரு, வீட்டுக்கே இன்னும் போகலை. இப்போ சொந்த ஊருக்கு போகாது, வீட்டுக்கு போகாது. இவர் செட்டியாரை பார்த்துக்கிட்டா, உங்கள் வீட்டுக்கு இந்த மாடு போகுமான்னு நீதிபதி கேட்டார். வீட்டுக்கு போகாது ஏன்னாரு. நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்த நீதிபதி அந்த சாட்சியத்தையெல்லாம் நம்பலை. அப்போ கேட்டால் ஏதாவது சாட்சி சொல்லு, இந்த மாடு ஒம்புடுத்தாங்கிறதுக்கு சாட்சி சொல்லுன்னாரு. செட்டியார் சொன்னார், இந்த மாடு என்னுடையது தான் என்பதற்கு ஒரே சாட்சி அந்த மலை மீது இருக்கிற முருகப்பெருமான் தான். அவன் சாட்சிக்கு வருவானான்னு கேட்டார் நீதிபதி. வருவான் அப்படின்னார் செட்டியார். எங்கே வர சொல்லுங்கன்னாரு. உடனே பாட்டு பாடினார் அந்த செட்டியார். என்ன தெரியுமா? எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே, இனி வருக என்கண் வருக, எனதாருயிர் வருக, அபிராமா இங்கு வருக அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரிழ வஞ்சி மறுபும் அழகா, சிந்தை மகிழும் அருகா குறவரிழ வஞ்சி மறுபும் அழகா, அமரர் சிறை சிந்த அசுரர்களை வேரோடு மடிய அடுதீரா, திங்களரவ நதி சூடிய பரமர தந்த குமர அலையே, கரை பொருத செந்தில் நகர்லினிதே மருவி வளர்பேருமாளே. படித்து முடிச்ச அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய ஆண் மயில் ஒன்று நீதிமன்றத்திற்குள் பறந்து வந்து நீதிபதி முன்னிலையில் தோகை விரித்து ஆடியது. அதன் முன்பு அந்த நீதிபதி அந்த மயில் மீது முருகப்பெருமான் இருப்பதை உணர்ந்து சாட்சிக்கே முருகன் வந்தான், மாடு உங்களுடையதுதான் செட்டியாரை என்று தீர்ப்பளித்தார். இது நடந்த நிகழ்ச்சி. இந்த செய்தியெல்லாம் அந்த கோயிலில் எழுதி போட்டிருக்கு. நேரம் என்ன பண்ணார், இனிமேல் இந்த மாடை நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு முதல்ல கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பசுமடம் கட்டி இந்த மாடை இங்கே சேர்த்தார். பசுமடமும் கட்டி அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணார். அது எந்த கோயில்னா விராலிமலை முருகன் கோயில். திருப்புகழ் பாடியே கைதொழுதேன் கருப்புகழ், திருப்புகழ் பாடியே கைதொழுதேன், கருப்புகள் நீங்கிட மீதொழுதேன், விருப்புடன் உன்னையே பாடுகின்றேன், விராலி மலை நோக்கி ஓடி வந்தேன், ஆகா வேல் 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 வெற்றி வேல் வேல் வேல், ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 அப்படின்னு அந்த முருகப்பெருமான் நோக்கி விராலிமலையில் போய் அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணார். பண்ணவர் நேமத்தாம்பட்டியை சார்ந்த MMPL பழனியப்ப செட்டியார் என்கிற வைரவன் கோயிலை சார்ந்த அந்த மகத்தான மனிதர். எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், முருகப்பெருமானுடைய அடியார்களாக இருந்து பல்வேறு அருள் நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்கிறான். அந்த காட்சி கொடுத்த அருளேற பெற்று முருகனுடைய வாக்குகளை சுமந்து நமக்கு சொல்கின்ற அந்த குடும்பம் தான் கண்டனூர் இரணிக்கோயில் குட்டையஞ்செட்டியார் ஐயா அவருடைய அந்த அருமையான அருளாடியாருடைய குடும்பத்தார்கள். அந்த வம்சாவளியில் அவருடைய திருவடியும் வணங்கி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சாதனையாளர்களுக்கு வழங்க வேண்டும். விப்ரோ வீரப்பண்ணன் போன்றவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளில் விருது கொடுத்து அவர்களெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு இன்னும் பணிகள் செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இங்கு வழங்கக்கூடிய விருது ஒன்று தான். விருது மட்டுமல்ல, அது முருகனுடைய நேரடியான பிரசாதம். ஏன்னா மற்றவங்கள்ட்டெல்லாம் வாங்குறது வேறு, சாமியாடியில் வாங்குகிற விபூதிக்கே மகிமைனா விருதுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும். அதனால் ஐயா அவர்கள் கரங்களால் தரக்கூடிய அந்த விருதினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். யார் தர்றாங்கிறது முக்கியம், எந்த கை தருதுங்கிறது முக்கியம். அப்பேற்பட்ட திருக்கரங்களை பெற்றவர்களுடைய கரங்களால் இன்றைக்கு விருது பெற்றிருக்கிற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி இப்பொழுது அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான வாழ்த்துரைக்கு மன்றத்தின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பழனி பாதயாத்திரை கூறினார் அருளாடி ஐயா அவர்கள் ஆசிரியை வழங்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். சாமி வந்து நீரு தந்து மக்கள் வெள்ளத்தை, சாமி வந்து நீரு தந்து மக்கள் வெள்ளத்தை சத்தியமாய் காத்தருளும் பழனி ஆண்டவா, எய்ப்பின்றி எல்லோரும் முன்னருள் பெறவே எங்கும் எழுந்தருளை காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. எய்ப்பின்றி இங்கு வந்திருக்கிற எல்லோரும் முன்னருள் பெறவே இங்கு எழுந்தருளை காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் முன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன்.
மாண்புடைய பெரியோர்கள் அருளினாலே வியன் பழனியம் பதியினிலே அன்னதானம் ஆண்டாண்டாய் நடத்துகிற நகரத்தாரின் அன்னதான மடத்தினிலே கோயில் கொண்டே ஆண்டி முதல் அரசு வரை அனைவருக்கும் அருள் புரியும் தண்டபாணி திருவடிக்கே அடிமை என நகரத்தார் சேவை செய்தே 400 ஆண்டாய் காவடிகள் கட்டி வைத்து மடியின்றி பழனிக்கு நடந்து சென்று மகத்தினிலே காவடிகள் செலுத்துதற்கு வடிவேலாய் வழித்துணையாய் வருவதோடு வளர்பழனியம் பதியினிலே வீற்றிருந்து நொடிதோறும் காக்கின்ற சக்தி வேலா நோன்பிருந்தோம் தண்டபாணி காப்பாய் ஐயா. திருஞான சம்பந்தர் திருநீற்றின் பெருமையினை ஒரு நாவால் உரைத்ததனை உலகறியச் செய்தவரே, குருவாகி பழனிமலை கொடியேற்றி வைத்தவரே, அருளாடும் வேளையிலே அருகிருப்பீர் இது சமயம். சோதனைகள் செய்தாலும் சூழ்ந்து நின்றே எதிர்த்தாலும் வேதனைகள் செய்தாலும் விளையாடி பார்த்தாலும் சாதனைகள் அத்தனையும் சாம்பலிலே வைத்தவரே, போதனைகள் செய்திடவே புறப்படுவீர் இது சமயம். காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி. இதுதான் பழனி பாத யாத்திரை. இதை 2 வரிகளிலே சொன்ன ஒரே கவிஞர் அர சிங்கார வடிவேலன். பாத யாத்திரை அப்படின்னா என்ன? காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி. பாத யாத்திரைனா அதுதான். அப்படிப்பட்ட அந்த மகானுடைய புதல்வராக நம்முடைய அரசி முத்துக்குமார் மற்றும் தம்பி சௌரிராஜன், செல்லப்பன் இவர்களெல்லாம் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த முருகன் நற்பணி மன்றத்தை தொடங்கி சிறப்பாக இந்த நூல் வெளியீட்டு விழாவையும் இந்த மகேஸ்வர பூஜையையும் இந்த விருது வழங்குகின்ற நிகழ்வையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு விருது பெற்றவர்களெல்லாம் எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருளினாலே இன்னும் பல விருதுகள் வாங்க வேண்டும், இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும், அவருடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட தம்பி நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு தமிழால் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தேவகோட்டை ராமநாதன் என்ற நாட்டரசங்கோட்டை சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இந்த விழாவிலே இந்த நூலை பெற்றுக்கொண்ட நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற சொக்கனேந்தல் ரவி வீரப்பன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊனங்கள் இல்லாமல் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட அந்த நகரத்தார் சமூகத்தில் கடந்த 425 ஆண்டுகளாக தொடர்ந்து எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருளினாலே இந்த பாத யாத்திரையானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த பாத யாத்திரை என்றால் என்ன? ஏன் பழனிக்கு போகணும்? பாத யாத்திரை என்பது ஒரு கடுமையான தவம் செய்வதற்கு ஒப்பாகும். தவம் என்றால் என்ன? நம்முடைய உடலை வருத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானித்து நாம் வேண்டியவற்றை பெறுவதுதான் தவமாகும். அதைத்தான் நாம் பழனி பாத யாத்திரையிலே நம்முடைய உடலை வருத்து கொள்கின்றோம், முருகப்பெருமானையே நினைத்து பாத யாத்திரை செல்கின்றோம். நமக்கு என்ன பிரார்த்தனையோ அதை சுவாமி நிறைவேற்றி தருகிறார். அதாவது பொன்னுக்காகவோ பொருளுக்காகவோ புகழுக்காகவோ அல்லாமல் ஆண்டவனுடைய அருளுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து தான் நமது இந்த நகரத்தார் பழனி பாத யாத்திரை. அதாவது பாத யாத்திரை என்பது ஆன்மீக வழிபாடுகளில் ஒரு தனியான உலகம். அதை உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். இறை வழிபாடு செய்து, கூட்டு வழிபாடு செய்து, ஆலய வழிபாடு செய்து, யாகங்கள் நடத்தி, ஹோமங்கள் நடத்தி இறையருளை பெறலாம்.
ஆனால் பாத யாத்திரை மூலமாக இறையருளை பெற முடியும் என்று உலகுக்கு உணர்த்திய பெருமை இந்த பழனி பாத யாத்திரையே சேரும். ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த பழனி பாத யாத்திரை கடந்த 425 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று கொண்டிருந்தது. கொரோனா காலத்தில் கூட மற்ற பாத யாத்திரைகளும் நடைபெறவில்லை, இந்த பாத யாத்திரை சிறப்பாக நடைபெற்றது. அதுதான் அதாவது இறைவன் நடத்துகின்றான் என்பதற்கு அதெல்லாம் உதாரணம். வேறு யாருக்கும் அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை, நமக்கு அனுமதி கொடுத்தார்கள் நம்முடைய வரலாற்றுக்காக. ஆக அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரையிலே பல இடங்களிலே இந்த கூட்டு வழிபாடுகள், மகேஸ்வர பூஜைகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டு வழிபாடு, மகேஸ்வர பூஜை இந்த முருகன் நற்பணி மன்றத்தாரால் கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இந்த விழா நடப்பதற்கு முக்கிய காரணம் அர சிங்கார வடிவேலன் அவர்கள். நான் அவர்களுடைய 75வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துவதற்காக நானும் பொற்கிளி கவிஞர் அருசோ அவர்களும் சென்றிருந்தோம். அவர்கள் இல்லத்திலே எளிமையாக நடந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம நகரத்தார் சமூகத்திலே வாழும் பொழுதே அவர்களை எல்லாம் நாம் கௌரவிக்க வேண்டும். ஆகையினால் வாழும் பொழுதே நாம் அவர்களை கௌரவிக்க வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிட்டேன். அதை தம்பி அதை எடுத்துக்கொண்டு அந்த இப்பொழுது யார் நம் சமூகத்திலே இப்போ அவர்களை போன்று தம்பியை போன்று அவர்களெல்லாம் இதில் விருது வாங்கியவர்கள் அனைவரும் எல்லோரும் இன்றைக்கு நல்ல நிலைமையிலே இருக்கின்றார்கள். அதுதான் இங்கே உள்ள ஒரு சுவாமியினுடைய சிறப்பு. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வேதமூர்த்தி, தினகரன், நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ராராக இருந்த சுப்பையா 15 நாளில் வைஸ் சான்சலர் ஆகிட்டாங்க அழகப்பா யூனிவர்சிட்டிக்கே. அப்புறம் சாந்தி அரசு நாச்சியப்பன் மருமகள் அவர்கள் சுங்கத்துறையில் பணியாற்றினார்கள், அவர்களுக்கு விருது கொடுத்தோம். அதாவது நேர்மைக்காக ஜனாதிபதி விருது கிடைத்தது அவர்களுக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு இந்த உணர்கிற போது அவர் தினகரன் எப்படி உணர்கிறார்களோ அது மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை. நம்ம டாக்டர் குமரேசன் அவர்களுக்கு இங்கே விருது கொடுத்தோம். நம்ம காரைக்குடியிலே முதன்மையான மருத்துவர் அவர் தான், குளோபல் மிஷன். ஆகையினால் அப்படிப்பட்ட இந்த விழாவிலே இவர்களே உள்ளவர்கள் மாதிரி அழைத்து இந்த விருதை வழங்குவது என்பது 16 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருளினாலே இந்த விழாவானது தொடர்ந்து சிறப்புற நடைபெற வேண்டும். இது போன்ற எல்லோருக்கும் விருதுகள் வழங்கி அவர்கள் வாழ்விலே சிறக்க வேண்டும் என்று எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்து இந்த முக்கியமாக நான் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்கிறது, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் இப்போ நான் எல்லா இடமும் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த உபதேசம் என்பது கண்டிப்பாக எல்லாரும் நகரத்தார் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு மரபு. 7 வயசில் உபதேசம் கேட்டுக்கணும். அந்த மந்திரம் உள்ள நம்ம சமூகம் இன்றைக்கு நல்ல நிலைமையிலே இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அந்த உபதேசம்தான். அந்த உபதேச மந்திரம் உள்ளே செல்ல செல்ல கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள் வராது. ஆகையினால் அந்த உபதேசம் கண்டிப்பாக ஆண் பெண் இருவரும் கேட்டுக்கணும். இதற்காக 2 குருமார்கள் இருக்கிறார்கள். உணவு எப்படி உடலுக்கு பலமோ அது மாதிரி உபதேசம் என்பது ஆன்மாவுக்கு பலம். அதை நாம் மறந்துட்டோம். இப்போ அதை கண்டிப்பாக குறைந்தபட்சம் 40 வயது நிரம்பிய ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக கேட்டுக்கணும். நிறைய பேர் பயந்து கேட்கல, உபதேசம் கேட்டால் சாமியாராக போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை, நித்தியம் குளிக்கணும். அதற்கு தயாராக இருக்கிறவங்க உபதேசம் கேட்டுக்கலாம். ஆகையினால் குறைந்தபட்சம் 40 வயது நிரம்பிய ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக உபதேசம் கேட்டுக்குங்க. 2 சாமிகளும் எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன்னு சொல்கிறாங்க. நம்ம உபதேசம் என்பது நம்முடைய நகரத்தார் மரபு. அடுத்து குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவரவர்கள் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்முடைய சொந்தக்காரர்கள் திருமணத்திற்காக தான் வெளிநாட்டிலேருந்து வரணுங்கிறது கிடையாது. நம்மை காத்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவரவர்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அடுத்து இந்த முன்னோர் வழிபாடு. இந்த முன்னோர் வழிபாடுனா என்ன? படைப்பு,
தவசம், தர்ப்பணம் இதெல்லாம் வந்து அன்றாடம் நாம் குடும்ப வழக்கப்படி செய்யணும். இதெல்லாம் செய்யாதனால நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்காங்க. அதனால் அவைகளையெல்லாம் அவரவர்கள் குடும்ப வழக்கப்படி கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யணும். ஏனென்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் நன்றாக வாழ முடியாது. ஆகையினால் அவர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அடுத்து வந்து இந்த விபூதி எப்படி வாங்கிக்கணும், எப்படி பூசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். வி என்றால் தலை சிறந்த கிடைத்தற்கரிய என்று பொருள், பூதி என்றால் செல்வம் என்று பொருள். ஆக அப்படிப்பட்ட அந்த கிடைத்தற்கரிய செல்வத்தை விரல்களிலோ பேப்பரிலோ ஒரு கையாலேயோ வாங்கக்கூடாது. அப்புறம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அந்த இடது கையை கீழே வைத்து இந்த வலது உள்ளங்கையிலே தான் விபூதி வாங்க வேண்டும். அப்படி வாங்கின விபூதியை இடது கைக்கு மாற்றக்கூடாது. நாம் என்ன செய்கிறோம், வாங்கி அப்படி இந்த நெத்தியில் வச்சுட்டு இந்த கோயிலில் இருக்க தூணில் வச்சுட்டு வந்துடுறான். ஏன்னா தூண்லாம் அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த கோயிலினுடைய தூய்மையும் கெடுத்து நமக்கு கிடைச்ச பிரசாதத்தையும் நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்துடுறோம். விபூதி என்பது சிவனுடைய பிரசாதம். எந்த சுவாமியினுடைய பிரசாதமோ அதை மடித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்புறம் எப்படி பூசிக்கிறது அப்படின்னா, இந்த இடது கையை கீழே வைத்து இந்த வலது உள்ளங்கையில் இருக்கின்ற இந்த விபூதியை இந்த 3 விரல்களுக்கு கொண்டு வந்து அண்ணாந்து பார்த்து தான் விபூதி அணிந்து கொள்ள வேண்டும். தலையை குனிந்து கொண்டு விபூதி அணிந்து கொள்ளக்கூடாது. விபூதி கீழே சிந்தக்கூடாது. அண்ணாந்து பார்த்து அணிந்து கொண்டால் நம்முடைய உடம்பில் தான் அந்த விபூதி விழுகும். ஆக இந்த 3 விரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகர உகர மகர, அ உ இம் ஓம் அப்படிங்கிற மந்திரம் அந்த 3 விரலில் இருக்குது. அதனால் அப்படி பூசிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி பூசிக்கலாம், அழகாக பூசிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி வச்சு பூசிக்கலாம். ஆக வாங்கி பேப்பரில் வச்சுக்கலாம், ஆனால் பேப்பரில் வாங்கக்கூடாது. எந்த சுவாமியினுடைய விபூதி வாங்குறீங்களோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். முருகா, கணபதியே, கருப்பையா, சிவசிவா, எந்த சுவாமியினுடைய சன்னிதானமோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆச்சாரமாக சொல்ல போனோம்னா பெண்கள் முந்தானை தலைப்பிலையும் ஆண்கள் வேஷ்டி தலைப்பிலையும் தான் விபூதி வாங்கணும். அதெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது. ஆகையினால இடது கையிலே வலது உள்ளங்கையிலே வாங்கி இடது கைக்கு மாற்றாமல் அண்ணாந்து பார்த்து அணிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பூசிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். எல்லோருடைய பிறந்திருக்கின்ற இந்த 2020ஆம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய எம்பெருமானை வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ முருகன் நற்பணி மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அனைவரும் முருகனை தரிசித்து அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உண்டு மகிழ்ந்து செல்லலாம் என்று பணியோடு மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் வேதமூர்த்தி அவர்கள் திருப்புகழ் வாசிக்க தீபாராதனை நடைபெறுகிறது. அனைவரும் வணங்குமாறு மனைவியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.